துபாய் பெட்டிக்குள்ளே அப்படி என்னதாங்க இருக்கும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஊருக்கு கிளம்ப போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கூடயும் சேர்ந்து உட்காந்து பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு சின்ன வயசில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அமைஞ்சது கிடையாது. பெட்டி ஓப்பன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை துபாயிலேருந்து ஏதாவது திங்ஸ் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எனக்கு அமைஞ்சது கிடையாது. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் கூட படிக்கிற பசங்க வந்து பென்சில் எடுத்துகிட்டு வருவாங்க, எரேசர் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். துபாயிலேருந்து கொண்டு வந்தது அவங்க அப்பாவோ அம்மாவோ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம், ஆனால் நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா, நான் நர்சிங் முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் தம்பி மலேசியாவிலேருந்து ஊருக்கு வந்திருந்தான். நைட்டு தான் ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஊருக்கு வந்து சேர்ந்தான். அவனை தூங்க கூட விடாமல் நாங்கள் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி நான், அம்மா, தம்பி, பாட்டி 4 பேர் உட்காந்து எல்லா திங்ஸ் எடுத்து வெளியே வச்சு இது அவங்களுக்கு கொடுக்கலாம், இது அவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாம் ஸ்பிட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அன்றைக்கி தூங்குறதுக்கே போனோம். அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். துபாயிலேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வர பெட்டியை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கும் உங்கள் கூட சேர்ந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போன வாட்டி பொதுவாகவே எல்லா வாட்டியுமே நான் போகும்போது சாக்லேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போவேன். நட்ஸு கம்மியாக தான் இருக்கும். இந்த வாட்டி சாக்லேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு நட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது எல்லாமே நான் நெஸ்டோவில் தான் வாங்கினேன். நம்ம வந்து எடை போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து வால்நட் வந்து 1 kg நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டேட்ஸ் விளையக்கூடிய இடத்துல இருந்துட்டு நம்ம இது எடுத்துகிட்டு போகாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ டேட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா இதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் இருக்குது. இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு போனேன். வீட்டில் சாப்பிடுவாங்களா தெரியாதுல்ல, கொஞ்சம் வாங்கிட்டு போனேன். அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக இந்த வாட்டி வந்து ஃபிக்ஸ் செப்பரேட்டாக நான் வாங்கியிருக்கேன் அவங்களுக்காக. பிளாக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏப்ரிகாட்ஸோட ஒரு 3 சின்ன குட்டி பேக் வந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு 200 கிராமோட பேக்ஸ் வந்து 3 பேக் வாங்கியிருக்கேன். இவ்வளோதான் நட்ஸ். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் வந்து ஒரு 1 kg சாக்லேட் வந்து ஆல்மண்ட் அண்ட் ஆல்மண்ட் டேட்ஸில் வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாக்லேட் இது. அதுக்கப்புறம் பவுண்டி வந்து துபாய் பெட்டியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சாக்லேட்டில் ஒன்று தான் பவுண்டி. M&M இதெல்லாம் வந்து துபாய் பெட்டியில் கண்டிப்பாக இருக்கிற சாக்லேட்ஸ். ஒரு 3 குட்டி பேக் மார்ஷ்மெலோஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹெர்ஷீஸோட கிசஸ் வந்து எல்லா வாட்டியும் நான் எடுத்துகிட்டு போகிறது. பர்ஃப்யூம்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து வி பர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது இங்கே துபாயில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 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 கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 30 dirhamsக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸே கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது, ஒரு ஆஃப்டர் ஷேவ் க்ரீம் இருக்குது, ஒரு ஷவர் ஜெல் இருக்குது ஃபார் மேன். ஸோ அதில் வந்து ஒரு 2 வாங்கியிருக்கேன். அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் ராயல் மிரேஜ் வந்து தம்பி இதுதான் யூஸ் பண்ணுவான். ஸோ அவனுக்காக ராயல் மிரேஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி நான் எல்லா வாட்டியும் வாங்கிட்டு போவேன். செம்மையாக இருக்கும் இதோட ஸ்மெல்லு. ரொம்ப அஃபோர்டபுளாக 12 dirhams தான். பட் இது எல்லா வாட்டியும் என்னுடைய பேக்கில் இருக்கும். சாக்லேட்ஸில் ஒன்று மறந்துட்டேன், ரஃபெல்லோ. அதுக்கப்புறம் டவ் சோப். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோப் இருக்கும். இந்த ஒரு பேக் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் துபாய் சோப், இம்பீரியல் லெதர். நான் இது வரைக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சோப் நல்லா இருக்கும் அப்படின்னு. எல்லா வாட்டி போகும்போது இந்த சோப் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். ஸோ இம்பீரியல் லெதர் அவ்வளோதான், சோப்பில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் துபாய் பெட்டியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இது வந்து கோல்ட் மெடல் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆக்ஸ் ஆயில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாட்டி நான் எதுவுமே வாங்கலை, கோல்ட் மெடல் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா எல்லா வாட்டியும் நான் டைகர் பாம், ஆக்ஸ் ஆயில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் கோல்ட் மெடல் தான் பிடிக்குது. அதனால மொத்தத்தில் நான் வந்து இந்த வாட்டி கோல்ட் மெடல் மட்டுமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. எல்லா வாட்டியும் நான் டாய்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போவேன். இந்த வாட்டி என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படுற ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன். டாய்ஸை வந்து கம்மி பண்ணிட்டேன். இந்த ஒரு டாய் மட்டும், ஒரு வயசு குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்காக இந்த ஒரு டாய் மட்டும் வாங்கினேன். இது பேட்டரி போடும்போது ஜம்ப் பண்ணும் அப்படின்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணலை, நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். ஸ்கெட்ச் ஒன்று இருக்குது, ஸ்கெட்சோட பேக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 13 dirhams ஆச்சு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ப்னர், அதுக்கப்புறம் எரேசர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. எப்போதுமே என் பேக்கில் வந்து குழந்தைங்களுக்கான திங்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா
யூனிகார்ன் எல்லா பாப்பாங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் யூனிகார்ன் அப்படிங்கிறது. ஸோ யூனிகார்ன் பென் வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஜெல் பென் வாங்கியிருக்கேன். அடுத்து இது ஒன்று தலையில் வைக்கிறது. இந்த ஒரு கிளே வாங்கியிருக்கேன். இது வந்து பாக்ஸில் ஒரு 5 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து 100% வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால இந்த கிளே ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து காமனாக நம்ம ஊர்லேயே கிடைக்கும் இந்த கிளே. நான் இந்த கிளே வந்து வேளாங்கண்ணியில் வாங்கின கிளே தான். ஸோ அதே கிளே வந்து இங்கே 3 திரம்ஸ்க்கு கிடச்சிது. 3 திரம்ஸ். இது வந்து 5 திரம்ஸ். ஸோ நான் 2 கிளே வந்து இந்த மாதிரி வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட் ட்ரெஸ், இந்த மாதிரி குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கலை. கொஞ்சம் ட்ரெஸ் லிப்பு சின்ன பசங்களுக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு பென்சில் கேஸ் வந்து 3 வாங்கியிருக்கேன். இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெட்டை ஓப்பன் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு இது ஓப்பன் பண்ணும்போது. இப்படி ஓப்பன் பண்ணும்போது தெரியுதா, இந்த மாதிரி வரும். இதில் எல்லாம் பென்சில் வச்சுக்கலாம், எரேசர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வரும். க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ அது வந்து ஒரு 3 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஷூ வாங்கியிருக்கேன், ஒரு செருப்பு. அதுக்கப்புறம் ஒரு கலரிங் புக் வாங்கியிருக்கேன். 1 இல்லை 3 புக் வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய புக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பெரிய புக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படி வந்து ஒரு 3 புக் இருக்குது. ஐ திங்க் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு என்னோட ஒரு பேக்கில் வந்து இது நிற்காது. எனக்கு 2 பேக்கில் பேக் பண்ணால் தான் நிற்கும். ஸோ யா, எல்லாருக்கும் இந்த பேக்கிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பாய். தேங்க்யூ.